என்பதை சுற்றி காண்பித்தவர் அவர்தான். மக்களின் மனதில் அவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு தனிச்சிறப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க இந்திய வம்சாவளி. 59 வயசாச்சு. அவங்க அமெரிக்காவில தான் பிறந்தாங்க. அவருடைய தந்தை இந்தியாவில குஜராத்ல பிறந்தார். அவருடைய தாயார் அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். ஐரோப்பா தேசத்துல அவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி மையம் என்றால் என்னன்னா, அது வானத்துல ஒரு வீடுங்க. எப்படி நம்ம எல்லாம் பூமியில வீடு கட்டுறோம், இங்க இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும்? நீங்க பேசஞ்சர் பிளைட்ல போயிருப்பீங்க, அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் உயரத்துல பறந்திருப்பீங்க. அவ்வளவுதான். அவங்க 400 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு வீடு அமைத்திருக்கிறார்கள். சாதாரண வீடு இல்ல, அது ஒரு ஆராய்ச்சி மையம். அங்கிருந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்வார்கள். அங்க மைக்ரோ கிராவிட்டி, இந்த மாதிரி கால் எடுத்து வச்சா அப்படி ஸ்ட்ராங்கா போய் நிக்க முடியாது. அப்படி லேசா நம்ம பாடியை லிஃப்ட் பண்ணாலே பறந்து விடலாம். மைக்ரோ கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை மிக 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 குறைவு. சரி, அந்த ISS தொடர்பான காட்சிகளை பார்த்து விடுவோம். அந்த சர்வதேச விண்வெளி மையத்துல எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? நம்ம பூமியில நம்ம உலகத்துல பிளேட் எல்லாம் வச்சு கையில எடுத்து சாப்பிடுறாங்க. பிளேட் எல்லாம் வைக்க முடியாது, பிளேட்டே காத்துல பறக்கும். ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுவே காத்துல பறக்கும். அதே பிளேட்டா பயன்படுத்திக்கிறாங்க. சமந்தா என்கிற விண்வெளி வீராங்கனை அந்த வீடியோ பதிவிட்டு இருக்காங்க, அதை பார்த்துருக்கோம். அந்த விண்வெளி வீராங்கனை ஆங்கிலத்துல தான் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதை பாருங்க, எல்லாமே எங்களுக்கு பாக்கெட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சாப்பாடெல்லாம் பூமியில இருந்து மேல வந்துருச்சு. முதல்ல நான் அந்த சப்பாத்தியை பிரிச்சு வச்சுட்டு அதற்கு பிறகு மேல என்னென்ன சாஸ் போடணும், எனக்கு என்னென்ன தேவையான ஐட்டங்கள் இருக்கோ அது எல்லாமே பாக்கெட்ல இருக்கு. அதெல்லாம் நான் ஒன்றன் பின் ஒன்றாக அது மேல வச்சிடுறேன். அந்த சப்பாத்தியில ஒட்டிக்கிட்டானா அனைத்துமே காற்றில் பறக்கிறது. இது போல ஒரு சாண்ட்விச்சை நாங்கள் செய்து விடுகிறோம். கீழே கொட்ட வாய்ப்பு இல்லை, மேல பறக்க தான் வாய்ப்பு. அதை அப்படியே பிடித்து நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம். உணவு இப்படி தான் சர்வதேச விண்வெளி மையத்தில் சாப்பிடப்படுகிறது என்பதை அவர் காண்பித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். சரி, சர்வதேச விண்வெளி நிலையத்துல பல் துலக்குவது எப்படி? சுனிதா வில்லியம்ஸ் இது தொடர்பாக ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை நாம் பார்த்து விடுவோம். About toothbrush and toothpaste. So, luckily enough, toothpaste, you can do it upside right this way, is sticky, and so it sticks to your toothbrush. No problem. I'll have some water come out. The water is pretty neat up in space. Surface tension. And then you can drink it. Sort of like mouthwash, but it tastes a little gross. Or you can just spit it out in a paper towel, and then you don't have to worry about it. அவங்க என்ன சொல்றாங்க, பூமியில நாம சிங்க்ல பல் துளக்கி விட்டு துப்புவதெல்லாம் அங்க இயலாத ஒன்று. விழுங்கி விட வேண்டும், அல்லது ஒரு பேப்பர்ல ஒரு டிஷ்யூ டவல்ல நாம அதை துப்பி விட்டு பிறகு அதை டிஸ்போஸ் செஞ்சிடணும், தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உறங்குவது எப்படி, அதையும் காண்பித்திருக்கிறார்கள். பார்த்து விடுவோம். Sleep station right here. I'm going in right now. You can follow me if you want. So I'm inside. It's sort of like a little phone booth, but it's pretty comfy. I've got a sleeping bag right here that we sleep in, so we don't have sort of like a little bit of a cover. We don't fly all over the place. But you can sleep in any orientation. I have it sleeping, feeling like I'm standing up right now, but like you saw, I'm on the floor. But it doesn't matter if I turn over and I sleep upside down. I don't have any sensation in my head that tells me that I'm upside down, so it really doesn't matter. அவங்க அந்த ஸ்லீப்பிங் பெட்ல படுத்துட்டு ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் கூட போட்டுக்குவாங்கல்ல, சில நேரத்துல உடல் அப்படியே பறந்து விட போகிறது என்பதற்காக. சரி, அங்கே கழிவறைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அதையும் பார்த்து விடுவோம். And of course, it serves for two functions. Number 2, right here. I'll show you. But you see it's pretty small, so you have to have pretty good aim, and you be ready to make sure things get let go the right direction. And it smells a little bit, so I'm closing it up. And that's of course for number 2. And this guy right here is for number 1.
So they're sort of two slightly separate functions, but you can do a little, essentially both by hanging on right here and doing number 1 and number 2. There's a little door, so other people know that you're in there. அங்கே கழிவறைகள் வேக்யூம் கிளீனரை போல் அங்கே செயல்படுகிறது. ஏன்னா புவி ஈர்ப்பு விசை கிடையாது, அதனால அந்த டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் சுனிதா வில்லியம்ஸ் முன்பு போயிருக்கும் போதே பதிவு செய்து ரொம்ப பிரபலமான வீடியோக்கள். இப்ப சும்மா 8 நாள் போயிட்டு வரேன்னு போனாங்க. 9 மாதமாக மாட்டிக்கொண்டார். காரணம் தொழில்நுட்ப கோளாறு. கொண்டு போனது போயிங் நிறுவனம். திரும்ப அந்த தொழில்நுட்ப கோளாறால் அவங்களால கொண்டு வர முடியல. அதனால எலான் மஸ்க், ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு எலான் மஸ்க் கிட்ட சொல்லி அவங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக அனுப்பி தற்பொழுது மீட்டிருக்கிறார்கள். 9 மாதம் கழித்து பூமிக்கு திரும்பினார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இவங்க 400 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வர்றாங்க. எப்படி மீட்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். நிலவு சுமார் 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அங்கு ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் போயிட்டு வரும்போது கூட இப்படிதான் மீட்கப்பட்டார்கள். வர வர ஸ்பீடு குறைச்சிட்டே வருவாங்க. பிறகு பேராஷூட் வரும், பிறகு கடல்ல விடும். போட்ல போய் அவங்கள பத்திரமாக அப்படியே அந்த கேப்சூலை எடுத்து கொண்டு வந்து வைத்து வீல் சேரில் கொண்டு போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வானத்துல புவி ஈர்ப்பு விசை இல்லை. போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். பூமிக்கு வந்தவுடன் எழுந்து உடனே நடப்பது சாத்தியம் கிடையாது. கொஞ்சம் குழந்தை போல் அவர்கள் பழக வேண்டியிருக்கும். சில வாரங்கள், சில மாதங்கள் கழித்துதான் அவர்களுடைய உடல்நிலை சாதாரணமாக மாறும் என்பதால் அவர்களுக்கு உதவி செய்து அழைத்து செல்கிறார்கள். சுனிதா வில்லியம்ஸ் பத்தி கடந்த சில மாதங்களாக அதிகம் பேசப்படுகிறது. அதற்கு முன்பாக பல வருடங்களாகவே பேசப்பட்டு வருகிறது. எத்தனையோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்காங்க, விண்வெளி வீரர்கள் இருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் பத்தி அதிகம் ஏன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, விண்வெளி ஆராய்ச்சி மையம் எப்படி இருக்கும் என்பதை சுற்றி காண்பித்தவர் அவர்தான். மக்களின் மனதில் அவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு தனிச்சிறப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க இந்திய வம்சாவளி. 59 வயசாச்சு. அவங்க அமெரிக்காவில தான் பிறந்தாங்க. அவருடைய தந்தை இந்தியாவில, குஜராத்ல பிறந்தார். அவருடைய தாயார் அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். ஐரோப்பா தேசத்துல அவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி மையம் என்றால் என்னன்னா, அது வானத்துல ஒரு வீடுங்க. எப்படி நம்ம எல்லாம் பூமியில வீடு கட்டுறோம், இங்க இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும்? நீங்க பேசஞ்சர் பிளைட்ல போயிருப்பீங்க, அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் உயரத்துல பறந்திருப்பீங்க. அவ்வளவுதான். அவங்க 400 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு வீடு அமைத்திருக்கிறார்கள். சாதாரண வீடு இல்ல, அது ஒரு ஆராய்ச்சி மையம். அங்கிருந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்வார்கள். அங்க மைக்ரோ கிராவிட்டி, இந்த மாதிரி கால் எடுத்து வச்சா அப்படி ஸ்ட்ராங்கா போய் நிக்க முடியாது. அப்படி லேசா நம்ம பாடியை லிஃப்ட் பண்ணாலே பறந்து விடலாம். மைக்ரோ கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசை மிக 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 குறைவு. சரி, அந்த ISS தொடர்பான காட்சிகளை பார்த்து விடுவோம். அந்த சர்வதேச விண்வெளி மையத்துல எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? நம்ம பூமியில நம்ம உலகத்துல பிளேட் எல்லாம் வச்சு கையில எடுத்து சாப்பிடுறாங்க. பிளேட் எல்லாம் வைக்க முடியாது, பிளேட்டே காத்துல பறக்கும். ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுவே காத்துல பறக்கும். அதே பிளேட்டா பயன்படுத்திக்கிறாங்க. சமந்தா என்கிற விண்வெளி வீராங்கனை அந்த வீடியோ பதிவிட்டு இருக்காங்க, அதை பார்த்துருக்கோம். அந்த விண்வெளி வீராங்கனை ஆங்கிலத்துல தான் பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதை பாருங்க, எல்லாமே எங்களுக்கு பாக்கெட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சாப்பாடெல்லாம் பூமியில இருந்து மேல வந்துருச்சு. முதல்ல நான் அந்த சப்பாத்தியை பிரிச்சு வச்சுட்டு அதற்கு பிறகு மேல என்னென்ன சாஸ் போடணுமோ, எனக்கு என்னென்ன தேவையான ஐட்டங்கள் இருக்கோ அது எல்லாமே பாக்கெட்ல இருக்கு. அதெல்லாம் நான் ஒன்றின் பின் ஒன்றாக அது மேல வச்சுக்கிறேன். அந்த சப்பாத்தியில ஒட்டிக்குதானா அனைத்துமே காற்றில் பறக்கிறது. இது போல ஒரு சாண்ட்விச்சை நாங்கள் செய்து விடுகிறோம். கீழே கொட்ட வாய்ப்பு இல்லை, மேல பறக்கதான் வாய்ப்பு. அதை அப்படியே பிடித்து நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம். உணவு இப்படி
இப்படித்தான் சர்வதேச விண்வெளி மையத்தில் சாப்பிடப்படுகிறது என்பதை அவர் காண்பித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். சரி, சர்வதேச விண்வெளி நிலையத்துல பல் துலக்குவது எப்படி? சுனிதா வில்லியம்ஸ் இது தொடர்பாக ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நாம் பார்த்து விடுவோம். About toothbrush and toothpaste. So, luckily enough, toothpaste, you can do it upside right this way, is sticky, and so it sticks to your toothbrush, no problem. I'll have some water come out. Water is pretty neat up in space. Surface tension. And then you can drink it. Sort of like mouthwash, but it tastes a little gross. Or you can just spit it out in a paper towel, and then you don't have to worry about it.